நல்லா இருக்கு, நல்ல காமெடி, செம்ம காமெடி, என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருக்கு. என்ன பெரிய பெரிய ஸ்டார் படம், விஜய் படம், அஜித் படம், ஆர்யா படம், சூர்யா படம், கார்த்தி படம், இவங்க எல்லாம் எல்லா படம் இருக்குது. காமெடி எங்க இருக்குது? ஏதாவது ஒரு கதை இருக்கும், ஃபைட் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ரஜினி படத்துல இருந்து கமல் சார் ஐயா படத்துல இருந்து எல்லாத்துலயும் வந்து அந்த கதைகள் இருக்கும், ஃபைட் இருக்கும், அந்த கதையை நோக்கி இருக்கும். மனுஷன் அவன் இருக்கிற மன உளைச்சல்ல வந்து காமெடி வேணும். நீ காமெடி இருந்தாதான் வந்து ஒரு சிரிக்கவே மாட்டேங்கிற மனுஷன் எவன் சிரிக்கிறான்? நீங்க எல்லாருமே வந்து மூணு வச்சுட்டு வராங்க. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆமா, சின்ன கேப்டன் சூப்பரா, சண்முக பாண்டியன் நல்லா நடிச்சிருக்காரு. சரத்குமார் சார் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல. பழைய படி பார்த்த அந்த கேப்டன் மகள கவுண்டமணி சார் கூட ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி பின்னி பெடல் காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஒரு டேம் பத்தி, தண்ணி, விவசாயத்தை பத்தி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கஞ்சா இன்னைக்கு வந்து புழக்கத்துல அந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி பயன்படுத்துறாங்க. எப்படி வேணாலும் கொண்டுட்டு போகலாம். இளைஞர்கள் இடத்துல வந்து போதைப் பொருள் வந்து ரொம்ப இதா இருக்கு, அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு போலீஸ்லயும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வருத்தப்படாத வாலிப சங்கம், அதுக்கப்புறம் வந்து ஒரு இது ரஜினி முருகன், அதுக்கப்புறம் பொன்ராம் சாருக்கு இது ஒரு நல்ல படம். சீமராஜா கூட ஓகே, காமெடி இது இருந்துச்சு, பெருசா அந்த படம் போகலைனாலும் இந்த படம் நல்லா இருக்கு. நல்லா நிறைய பேர் என்ன நல்ல கூட்டம், எமோஷன்லாம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. சண்முக பாண்டியன் சூப்பரா நடிச்சிருக்காரு, பிரமாதமா வந்திருக்கு. எது இருக்கு, ஃபேமிலியோட கண்டிப்பா போகலாம். எங்கேயுமே ஆபாசமே எதுவுமே கிடையாது. நீங்க வர படத்தெல்லாம் பூரா பாதி ஆபாசம் இருக்குது, ஆபாசமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல காமெடி, நல்ல மனசு விட்டு சிரிச்சுட்டு போகலாம். அது மாதிரி கஞ்சா இருக்கிறதுனால பெருசாலாம் அதை காமிக்கலை. இப்படி கடத்தப்படுது, இதனால இது செய்யப்படுது அப்படிங்கிறது தான் தெளிவா அதை சொல்றாங்க. மற்றபடி வந்து அதனை கஞ்சா காட்டுறதுனால வந்து எவனும் கெட்டு போறது கிடையாது. டாஸ்மார்க் எல்லா இடத்துலயும் திறந்திருக்கு. ஆனா என்னதான் நீங்க திறந்திருந்தாலும் நம்மளா போய் வாங்கி குடிச்சா மட்டும்தான் குடிக்க முடியும், இல்லைன்னா குடிக்க முடியாது. அவன் திறந்தாலும் திறக்கலனாலும் எங்கேயாவது பிளாக்லேச்சும் வாங்கி குடிக்கிறாங்களா? பிளாக்ல விற்காத இருக்குதா? நடந்துட்டு தானே இருக்கு. அதனால கஞ்சாவை காட்டுறதுனால போதை. அப்படின்னு இங்க பார்க்க போனா லோகேஷ் கனகராஜ் படம் பூரா போதை தான். அதுக்குன்னு போதைக்கு அடிமையிடுறாங்களா? எல்லாரும் பாக்குறாங்களா? கோடி கோடி சம்பாதிக்கிறாங்களா? இதுல அப்படி கிடையாது. நல்லா இருக்கு படம், சிறப்பா வந்திருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும்